ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த ரெசிபி பார்க்க போறோன்னா, ராகி அடை தான். இது வந்து உள்ள ரொம்ப சாஃப்ட்டா, வெளிய ரொம்ப கிரிஸ்பியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். ராகி பவுடர் நல்லா சலிச்சு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்த நல்லா நறுக்கிக்கோங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கையளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவ சின்ன சின்னதா நறுக்கிக்கோங்க. 1 கையளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பேன்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ராகி பவுட்ரு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம்ல, 1/2 கிலோ ராகி பவுட்ரு அதை வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அரை லிட்டர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க ராகி பவுடரில் வந்து வெங்காயம், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்குறதுனால தான் ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸே ஆகுது. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்குது. சோம்பு சத்தலும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம அது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம். இந்த டைமில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்போம்ல சுடு தண்ணி, அதை வந்து ரொம்ப சூடாக கொதிக்கிற தண்ணியாக இல்லாமல் வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து ரொம்ப சேர்க்காம ஒரு அரை கிளாஸ் மட்டும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், நம்ம கரண்டிய எடுத்துட்டு கையிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் தான் ரொம்ப சாஃப்டாவே வரும். நல்லா பெசஞ்சதுக்கப்புறம், ஒரு தோசை சட்டியில வந்து இத எடுத்து, ரொம்ப அனல் வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா தட்டிக்கோங்க. தட்டம்போது ரொம்ப உங்களுக்கு மெலிசா தேவைப்பட்டுச்சுன்னா, தண்ணி அதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசா தேவைப்படுதோ, அவ்வளோ மெலிசா நல்லா தட்டிக்கோங்க. நல்லா தட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதோ அவ்வளோ எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு 2 சைட்லேயும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து நல்லா துருவி அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் வேணான்னா நீங்கள் வந்து அரைக்கீரையை நல்லா பொடிசா கட் பண்ணி அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதை கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட ராகி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உள்ளே ரொம்ப சாஃப்டாக, வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.